ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை வச்சு ஒரு சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைடிஷ் வந்து பார்க்க போகிறோம். இது செய்யறதுக்கு மேக்ஸிமம் வந்து 2லேருந்து 3 நிமிஷம் தான் ஆகும். அதுக்குள்ளவே ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு வானல் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு, கடலப்பருப்பு ரெண்டும் போட்டு நல்லா கடுகு பொரிஞ்சு கடலப்பருப்பு வந்து நல்லா செவந்து வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சதை சேர்த்துக்கோங்க. இதில் சேர்த்து இப்போ வந்து வதக்கி விடுங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா காரத்துக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய எதுவும் சேர்த்த போகிறதில்ல. கொஞ்சமாக வந்து வரமிளகாத்தூளும் கொஞ்சமாக வந்து கரம் மசாலா தூள், இது 2 மட்டும்தான் சேர்த்த போகிறோம். நிறையா சேர்த்த வேணாம். ஸோ சும்மா அந்த ஒரு டேஸ்ட்டுக்காக மட்டும்தான், அந்த காரத்துக்காக மட்டும்தான். ஸோ கொஞ்சமாக வரமிளகாத்தூள் சேர்த்து ஒரு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கியாச்சு. இந்த டைமில் வந்து கொஞ்சமாக வந்து கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. சப்பாத்திக்கு வந்து டக்குன்னு ஏதோ ஒன்று செய்யணும், சைடிஷ் செய்யணும், 2 நிமிஷத்தில் செஞ்சால் பரவாயில்லாம், டைம் ஆகுது அப்படிங்கிற நேரத்தில் இந்த மாதிரி வெங்காயம் வந்து வதக்கி சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போ வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ வதக்கி விட்டாச்சு. அவ்வளோதான், சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைடிஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது கூட தயிர் கொஞ்சம் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.